நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, இந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும், மின்வாரியங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கான குறைதீர் கூட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும், குறிப்பாக இந்த குறைதீர் கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டுமின்றி குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த குறைதீர் கூட்டங்கள் நடத்தப்படும். அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்களுடைய குடும்ப ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டத்தில் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்பாகவே தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை 2 அல்லது 3 பிரதிகளில் மனுவாக அனுப்ப வேண்டியதும் கட்டாயம். அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அஞ்சல் துறை ஓய்வூதியதாரர்களுக்கான வட்ட அளவிலான ஓய்வூதிய குறைதீர்ப்பு முகாம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2 மணி அளவில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட குறைகளை முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம், தமிழ்நாடு வட்டம், சென்னை 600002 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது pgt.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ மார்ச் 13ஆம் தேதிக்குள் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக அவங்க குறிப்பிடப்பட்டுள்ள அந்த உங்களுடைய முகவரி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய அலைபேசி எண் போன்ற அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும். இதன் மூலமாக மார்ச் 13ஆம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பப்பட்டிருந்த மனுக்கள் மட்டுமே ஏப்ரல் 2026 16ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ஓய்வூதியர்களுடைய குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இதன் மூலமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான ஓய்வூதிய பணப்பலன்கள் தொடர்பான குறைகளை எளிய முறையில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.